நவம்பர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து விருச்சிகம் வந்து என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது, இதை நான் ஏன் பண்ணா இப்படி நடக்குது, அதை நான் ஏன் பண்ணா அது இப்படி மாறி நடக்குது, அப்புறம் கடைசியில பயப்படுற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நல்லதா நடக்குது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரலாம். இது டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் அவங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்க, இல்ல ஒரு டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அதுல இதோட எஃபெக்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும். இல்ல ஒரு டிராவல் பண்றாங்க அப்படின்னா அந்த டிராவல்ல போயிட்டு வருது, அந்த டிராவல் அன்எக்ஸ்பெக்டட் டிலேஸ் வருது, இல்ல அந்த டிராவல் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கிறது, ஒரு பயம் கிரியேட் பண்றது, எவ்ரி திங் வுட் பி தேர் ஃபார் விருச்சிகம். ஸோ அப்ப நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு மெடிடேஷனே பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது யூ கேன் ஜஸ்ட் கீப், இதுதான் வந்து சின்முத்ரை. இந்த சின்முத்ரை வந்து இப்படி வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு டிசிஷன், இல்ல உங்களுக்கு கோவமே வருது, யாருக்கிட்டையாவது கோவத்தை காட்டணும் அப்படின்னு தோணுதுன்னா இப்படி வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு 9 times பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போதே, பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போதே அப்படியே அந்த ஓம் அப்படின்னு பிரீத் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஓம் சொல்லும்போது கூட இருக்க காத்தும் போகும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாகும். ஏன்னா இது உங்க தலைமையிலேயே இப்ப இருக்கிற ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமா கொடுக்கும்.